ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நேற்று இங்கே என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வீடியோ எடுக்க முடியல. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஓரலாக தான் அதை சொல்ல போகிறேன். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று ஆக்சுவலாக அவங்க 2 பேரையும் நான் வர சொல்லியிருந்தது ஒரு 6-7 மணிக்கெல்லாம் வர சொன்னேன். அவங்க நாங்கள் 8 மணிக்கெலாம் வந்துடுறோம் பட் வந்தது கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நேற்று வேறு பங்குனி உத்திரம் பார்த்திங்களா, அவங்க வர்றதுக்கு 10 மணி, ஒருத்தங்க வர 10 மணி, இன்னொருத்தங்க வர்றதுக்கு 11-11:30 ஆகிடுச்சு. ஸோ வந்த உடனே வேகமாக வெயில் பார்த்திங்களா, வேகமாக வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாச்சார் என்ன பண்ணிட்டாங்க, இந்த சென்டரில் இருந்த எல்லாத்தையும் கட்டன்னு ஒரு ஆளாக தூக்கி இந்த பக்கம் வச்சுட்டாங்க. எங்கே வைக்கணும் கடைன்னு இஷ்டத்துக்கு எடுத்து போட்டுட்டாங்கன்னா நமக்கு இங்கே இருக்கிற அவ்வளோத்தையும் இந்த பக்கம் கொண்டு வர்றது அப்படிங்கிறது நமக்கு செட் ஆகாது இல்லையா. அதனால் கரெக்டாக அப்படி வரிசையாக இங்கே வைங்கன்னு அவங்க வைக்க எங்கள் சார் என்னோடய ஹஸ்பண்ட் ஒவ்வொரு பக்கமாக, அதாவது நம்ம தண்ணி ஊற்றணும். இவ்வளோ பிளான் பண்ணி வச்சோமே தண்ணிலாம் இன்றைக்கி ஊற்றுறது ரொம்ப சிரமமாக இருந்தது. உள்ள வரைக்கும் என்னால் போகவே முடியல தண்ணி ஊற்றுறதுக்கு. ஆனாலும் ஓரளவு ஊற்றிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி ஓரளவு அறுவடையெல்லாம் கூட நான் பண்ணி எடுத்துட்டேன் தேவைப்படுற அளவுக்கு. ஏன்னா எது டேமேஜ் ஆக போகுது என்ன ஆக போகுதுன்னெலாம் தெரியலைல்ல, அதனால் ஓரளவுக்கு எடுத்துட்டேன். ஆனாலும் நிறைய உடஞ்சி வச்சு அதெல்லாம் நடந்தது எல்லாமே. ஓகே, அவங்க பாதி இது பண்ணிட்டாங்களா. அடுத்து இன்னொரு பொண்ணு மல்லிகா வர்றதுக்கு அவள் வீடே கண்டுபிடிக்க முடியாமல் ரொம்ப திணறி கடைசி போய் கூட்டிகிட்டு வர மாதிரி ஆகிடுச்சா. ஸோ அதில் கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகிட்டு. ஆனாலும் மொட்டை வெயிலுங்க. அன்னைக்கெல்லாம் கிட்டத்தட்ட நான் 10 மணிக்கு மேலே அவங்களோட வந்தது. ஒரு 12:30 வரைக்கும் இந்த வெயில்லையே இங்கே நான் நின்றுட்டு இருந்தேன்னா, அது எனக்கு இன்றைக்கி ஃபுல்லாக பயங்கர பாடி பெயின். இந்த மெனப்பாஸோட வேறு எனக்கு கொஞ்சம் பாடி ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிறனால பயங்கர பாடி பெயின், பழையபடி கழுத்து வலி. இதன்னைக்கு நான் வேலையெல்லாம் பார்க்கல. ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 10 தொட்டி கீழே எடுத்து கொடுத்தேன் அங்கே கொண்டு வைங்கன்ட்டு. அதுக்கப்புறம் நடந்துக்கிட்டே இருந்திருக்கேன். ஒரு 2-3 ஹவர்ஸ் கிட்டே நடந்துக்கிட்டே தான் இருந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். 2.5 ஹவர்ஸ் இருக்கும். தொடர்ந்து நின்றுக்கிட்டே நடந்துக்கிட்டே இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் மேலே அப்பப்போ வந்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஓரளவு அந்த பக்கம்லாம் செட் பண்ணிட்டோம். ஒரு சில பக்கம்லாம் ரொம்ப அந்த ட்ராகன் ஃப்ரூட் வைக்கிறதெல்லாம் பிரண்டையெல்லாம் கஷ்டமாயிடுச்சு. ஸோ பிரண்டையை கம்ப்ளீட்டாக கட் பண்ணி நிறையங்க, ஒரு சாக்கு, ஒரு 25 கிலோ சாக்கு நிறைய அல்லலாம், அவ்வளோ பிரண்டை. அதுக்கப்புறம் அதெல்லாம் நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். இவ்வளோ பிரண்டை பிஞ்சா. அதை என்ன பண்ணினேன் அப்படின்னா, நிறைய முத்தலாக இருக்கிறதெல்லாம் வெட்டி தூர போட்டுட்டோம். அது போக நல்லது அவங்க 2 பேருக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு கட்டு அளவுக்கு கொடுத்துட்டு மிச்சம் நம்ம ஒரு கட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் கிடக்குது, முடியலை, அப்படி போட்டாச்சு. பிரண்டை எடுத்தோமா. அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணினேன்னா, முள்ளங்கி பேக்கெல்லாம் வைக்க இடம் கம்மியாகின உடனே முள்ளங்கி எல்லாம் பிடுங்கிட்டேன். அவ்வளோ முள்ளங்கி பிடுங்கிட்டு அவங்களுக்கு ஆளுக்கு 3 முள்ளங்கி பெருசுங்க, 1 அடி 3/4 அடி அந்த மாதிரி இருக்கும். பிடுங்கிட்டு அதுக்கு மேலே ஒன்று வச்சுக்கலாம் பார்த்தீங்களா. பிடுங்கிட்டோன்னா அப்புறம் அது கொடுத்துட்டு, அப்புறம் பசலைக்கீரை இருந்ததில்ல, அதெல்லாம் கட் பண்ணி அதை ஒருத்தங்க மட்டும் போதுன்ட்டாங்க. ஸோ பசலைக்கீரை அதெல்லாம் கட் பண்ணி எடுக்கிறனால தான் தூக்கிட்டு இங்கே வைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ பசலைக்கீரை கொடுத்தேன். அப்புறமா கோவக்காயை ஃபுல்லாக கட் பண்ணி, நல்ல வேலைங்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டே இருக்கும்போது மல்லிகா என்ன வேகமாக இந்த இதை பிடிச்சி இழுத்து இங்கே வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. என்ன வரமாட்டேங்குது, வெயிட்டாக இருக்குது. நல்ல வேலை ஓடி வந்த ஐயம்மா, இது இதுப்பா கொடிப்பா, இதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், அப்படியா எல்லாத்தையும் எடுங்கன்னு சொன்னீங்களே, எல்லாத்தையும் அவங்க அந்த வேலையை பார்க்குறதுல தான் மும்முரமாக இருக்காங்களே தவிர, அதாவது நாச்சியார் ரொம்ப கவனமாக, ரொம்ப அழகாக, ரொம்ப அப்படி பிள்ளை தூக்குற மாதிரி தூக்கி ஒன்றே வச்சாங்க. இவங்க கொஞ்சம் சின்ன வயசுனால கொஞ்சம் படபடன்னு வேலை பார்த்துட்டு இழுத்துட்டாங்க. சரி, நல்ல வேலை ஒன்றும் ஆகலை, டேமேஜ் ஆகலை. ஐயோ, டேமேஜ் ஆச்சுன்னா எனக்கு உயிரே போன மாதிரி ஆகிடும். ஏன்னா அந்த இதெல்லாம் வாங்க நம்ம அவ்வளோ சிரமப்பட்டு தான் வாங்கியிருக்கோம். சரி, ஒரு வழியாக இதெல்லாம் முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு நம்ம ஆளுக்கு ஒரு 3 முள்ளங்கி, பசலைக்கீரை, கோவக்காய், அதுக்கப்புறம் கத்திரிக்காயும் அதெல்லாம் மேக்ஸிமம் கடந்த கத்திரிக்காய் ஃபுல்லாக பறிச்சிட்டேன். அவங்களுக்கும் கத்திரிக்காய், அதுக்கப்புறம் பசலைக்கீரை, முள்ளங்கி கீரை அதையுமே ஒரு நாள் சமைங்கன்னு முள்ளங்கி கீரை கொடுத்தேன். வேறு என்ன கொடுத்தேன், வேறு என்னென்ன சொன்னே மாதிரி நெல்லிக்காயெல்லாம் தட்டுன்னு தட்டி எடுத்து ஆளுக்கு ஒரு பை நிறைய கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சா. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ நெருக்கி வைக்க முடியுமோ மேக்ஸிமம் இங்கேயே வச்சுட்டோம். அதுக்கப்புறம் இடம் பத்தலைன்னா படியில் வைக்கலாம்னு நினச்சோம். அப்புறம் படியில் வச்சோன்னா அப்புறம் இறங்க வைக்க எல்லாம் சிரமமாயிடும். சரி, இந்த எவ்வளோ இடம் ஒதுங்கினதே எனக்கு ஒரு பெரிய ஹாப்பி. பாதி மாடி ஒதுங்கி பாதி இந்த பக்கம் வந்துடுச்சு. இப்போ நாங்கள் இன்றைக்கி ஈவினிங் இன்னைக்கு ஸ்கூல்
ஸ்கூலு. காலையில் மார்னிங் வந்து அவங்க பப்ளிக் எக்ஸாம் 10th டியூட்டி போயிட்டாங்க. நான் மார்னிங் இப்போ வீட்டில் தான் இருக்கேன். இப்போ நான் கிளம்பி மத்தியானம் நான் போய்டுவேன், அவங்க வந்துடுவாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஈவினிங் போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப், டேம் ப்ரூஃப் கிடையாது, வாட்டர் ப்ரூஃப் பெயிண்டிங் வந்து அடிக்க போகிறோம். கூலிங், டேம் ப்ரூஃபுங்கிறது கூலிங்க்காக அடிக்கிறது. ஸோ அது மட்டும் அடித்தா நமக்கு பத்தாது, நமக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் தான் ரொம்ப முக்கியம் கார்டன் வைக்கிறவங்களுக்கு. ஸோ அந்த நாலேஜை நான் வந்து யூடியூப் மூலமாக நிறைய பேரோட வீடியோஸ்லாம் பார்த்து ஒரு 2 பேரோட வீடியோ ரொம்ப கிளியர் கட்டாக போட்டிருந்தாங்க, A to Z போட்டிருந்தாங்க. அவங்களோட வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோவை நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் பெயிண்ட் பண்ணும்போது அதே மாதிரி உங்களுக்கு கிளியர் கட்டாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத, எங்கே பெயிண்ட் வாங்கணும், என்ன பெயிண்ட் வாங்கணும், என்னென்ன பெயிண்ட் செலக்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் எப்படி அடிக்கிறோம், அடிக்கிறது நாங்கள் தான் அடிக்க போகிறோம். ஸோ அதையும் நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டுறேன். இப்போ இந்த பக்கம் எடுத்து வைக்கிற வேலையை மட்டும் நம்ம பண்ணியிருக்கிறோம். வந்து நம்ம வெளியில் ஜென்ஸ் எல்லாம் நம்ம நிறைய பேர் கேட்டோம், அவங்களே வந்து அடித்து கொடுத்துட்டு போகிற மாதிரி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி ஒரு நாள் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்போல்லாம் பண்ண மாட்டாங்க, கடை இந்த பக்கம் அடித்து தூக்கி போடுவாங்க. அவங்க ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுல பாதி செடி வம்பா போயிடும். இப்போ நமக்கு அந்த மாதிரிலாம் டேமேஜ் ஆகலை. பட் இனி எடுத்து வைக்கும்போது இல்லை தண்ணி ஊற்றாமல் விடும்போது தான் நமக்கு டேமேஜும் லாஸும் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு உள்ளே வரைக்கும் போக முடியல. இங்கே இருந்துட்டு இப்படியே பிடிக்கும்போது சில செடிகளை வந்து தண்ணி ஊற்றாமல் விட்டுட்டேன். அது அப்படிங்கிறது தான் உண்மை. இங்கே வரைக்கும் எனக்கு தண்ணி ஊற்ற முடியல. ஸோ நிறைய செடிகளுக்கு தண்ணி ஊற்றாமல் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி எதுவும் பட்டு போனால் தான். ஆனால் ஜென்ஸை நம்ம கேட்டோம், அவங்க என்னென்னா ஒரே நாள் அல்லது 2 நாளில் கடை இங்கே எடுத்து அங்கே அடித்து இங்கே அடித்து அந்த மாதிரி பண்ணி எல்லாத்தையும் நாங்களே செட் பண்ணி கொடுத்துருவோம். நாங்கள் எங்களுக்கு அதில் திருப்தி இல்லை. பணம் போய் மாடித்தோட்டம் வச்சதோட பர்பஸே அடியாகிற மாதிரி எல்லாமே நமக்கு வம்பா போயிடும். ஸோ அந்த மாதிரி பண்ண வேணாங்கிறதுனால தான் நம்மளே அடிக்கலாம். நம்ம சொன்னால் நமக்கு தகுந்த மாதிரி வேலை பார்க்குறதுக்கு இவங்க 2 பேரும், அதுவும் எனக்கு நாச்சியார் வந்து ரொம்பவே நல்லா எனக்கு அப்படியே நம்ம மனசை புரிஞ்சு எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்கள நம்ம கூப்பிட்டுக்கிட்டோம். ஸோ நல்லா அது மாதிரி திருப்திகரமாக நேற்று வேலை பார்த்தாங்க. அவங்களுக்கும் திருப்திகரமாக இருக்கிற மாதிரி நல்ல பை நிறைய 2 பேருக்கும் ஒரு ஃபுல் பேக் நிறைய நம்ம காய்கறிகளை கொடுத்து நல்லபடியாக அவங்கள கவனித்து, ஒரு நம்ம வீட்டு கெஸ்ட்டு எப்படி வந்தால் நம்ம கவனிப்போமோ அதை விட ஒருபடி மேலேயே அவங்கள நல்லா கவனித்து, அதே நேரம் அவங்க வேலை பார்த்ததுக்கான திருப்திகரமான ஒரு சம்பளமும் அவங்களுக்கு நம்ம கொடுத்து அனுப்பியிருக்கோம். ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பி. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ சாட்டர்டே, சண்டே, ஃப்ரைடே, குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் எல்லாம் வருதுல, இந்த 3 நாளில் தான் நம்ம கம்ப்ளீட்டாக இதை பட்டி பார்க்க போகிறோம். பட்டினா இந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, லைட்டாக இதெல்லாம் வந்து அந்த வெயிட்டோடு நம்ம அங்கங்கே இழுக்கும் போது இந்த மாதிரி லைட்டாக டேமேஜ் ஆகும். மற்றபடி நம்மளோட வீடு வந்து லீக் ஆகுதா இல்லை ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டால், இந்த 3 வருஷம் மாடி தோட்டம் வச்சதில் எந்த விதத்துலேயும் இந்த இது வந்து எந்த விதத்துலையும் டேமேஜ் ஆகலை. நல்லா தான் நம்ம வீடு இருந்திருக்கு. இருந்தாலும் நம்ம சேஃப்காக தான் இதை பண்ண போகிறோம். அது மாதிரி இந்த ஒயிட்டாக இருக்கிறது ஏன் அப்படின்னாக்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம மாடி தோட்டம் சிவப்பாக அந்த செங்கலோட கலர்லேயே தான் இருந்துச்சு. எந்த விதத்துலையும் இந்த மாதிரி கலர் மாறலை. அதை நீங்களே வந்து மாடித்தோட்டம் வச்சுருந்தப்போ பார்த்துருப்பீங்க. அது மாதிரி பாசமும் நிறைய பிடிக்கலை. ஆனாலும் நாங்கள் எல்லாத்தையும் அந்த பக்கம் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக ஒரு 12:30 வரைக்கும் வேலை பார்த்தாங்க. இதை ஃபுல்லாக அந்த பக்கம் எடுத்து வைக்கிறதுக்கு 12:30 ஆச்சு. கூட எங்கள் சாரு எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தோம், நம்ம முடிஞ்ச அளவுக்கு செங்கலையும் டைல்ஸையும் கீழே இறக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரும் அவங்களோட சேர்ந்து பாதி இறக்கிட்டோம். அப்புறம் 1 மணி அப்படி நல்ல வெயிலாக, அதுக்கப்புறம் வேணாம் பாவமாக இருந்தது 3 பேரையும் பார்க்கன்னு சொல்லிட்டு செங்கலை கொஞ்சத்தை இங்கேயே வச்சிட்டோம். மேலே வைக்க வேணாம், கீழே கொண்டு போவேணான்னு சொல்லிட்டு அதோட அவங்கள சாப்பிட கூட்டிகிட்டு போய் சாப்பிட வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த சாப்பிட வர முன்னாடி என்ன பண்ணினாங்க அப்படின்னாக்கா, ப்ளீச்சிங் பவுடர் கம்ப்ளீட்டாக போட்டு அப்ளை பண்ணி காய விட்டுட்டு அங்கே வந்துட்டாங்க. அது வந்து ஒரு சும்மா அழுக்கு போகிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி நாங்கள் போட்டோம். பாசியெல்லாம் இல்லை, பாசம் பிடிக்கலை. ஆனாலும் நம்ம தான் அடிக்கடி எடுத்து தானே க்ளீன் பண்ணுறோம், அதனால் பாசம் பிடிக்கலை. ஆனாலும் இந்த ப்ளீச்சிங் பவுடர் போட்டு மொட்டை வெயிலில் காய போட்டுட்டோமா, அப்படியே வந்து ப்ளீச்சிங் பவுடர் உறைஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் திரும்ப நாங்கள் சாப்பிட்டு முடித்து நல்லா ரெஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு 3 மணி வாக்கில் தான் வந்து கழுவுறதுக்கு வந்தோம். திரும்ப நான் தான் நல்லா ப்ரெஷராக தண்ணியை கொடுத்து அவங்கள நல்லா தேய்ச்சி கழுவ வச்சா 3 தடவை தேய்ச்சி கழுவியாச்சு. நுறையா வந்துக்கிட்டே இருக்குது. கம்ப்ளீட்டாக அது வந்து பிடிச்சி வச்சுக்கிச்சுங்க ப்ளீச்சிங் பவுடர் வந்து. அதனால் கலர் பாருங்கள், அந்த செங்கல் கலரையே மாற்றி ப்ளீச்சிங் பவுடர் கலர் தான் தெரியுது. இன்னுமே ப்ளீச்சிங் பவுடர் இருக்குது எவ்வளோ தான் கழுவுனாலும். ஸோ சரி 4 தடவை 3 தடவை கழுவியாச்சு, டேங்கே காலியாயிரும் போல் அவ்வளோ தண்ணி ஊற்றி கழுவிட்டோம். அப்போ நிறைய அவங்க வந்து ப்ளீச்சிங் பவுடர் தட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த டைம்லலாம் நான் கீழே போயிட்டு அவங்க 2 பேரையும் விட்டுட்டேன்னா அதுக்கு மேலே என்னால் நிற்க முடியல, உடம்பு ஒத்துக்கலை. 2வது சரி கீழே போய் கொஞ்சம் மப்பளம்லாம் பொரிக்கலாம்
அப்படின்ட்டு குழம்பெல்லாம் வச்சுட்டேன். சரி, அப்பளம்லாம் என்ன சமைச்சேன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். நம்ம வீட்டு காய்கறிகள் எல்லாம் நேற்று நிறைய பறித்து எல்லா காய்கறிகளையும் போட்டு ஆஸ் யூஷுவல் வாழைக்காய் மட்டும் வெளியில் வாங்கி அவியல், அப்புறம் சாம்பார், எல்லா காயும் போட்டு சாம்பார். அப்புறம் நம்ம வீட்டில் மணத்தக்காளி நிறைய எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த வர்ற ஒரு பொண்ணு வந்து நான் வைக்கிற வத்தல் குழம்புனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிகிட்டே இருப்பாள். அதனால் கொண்டு வாங்கம்மான்னு அடிக்கடி சொல்லுவாள். ஸோ அதனால் அவங்க வந்திருக்காங்கன்ட்டு வத்த குழம்பு வச்சேன். அதுக்கப்புறம் தக்காளியில் ஒரு பச்சடி வச்சேன், அப்பளம் பொரிச்சேங்க. நேற்று பங்குனி உத்திரம்ங்கிறதுனால முட்டை அவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு முட்டை அவிச்சும் அப்புறம் அதை கொடுக்கல. அப்புறம் சாம்பார், வத்த குழம்பு, அவியல், தக்காளி பச்சடி, அப்பளம், இவ்வளோ தான். அப்புறம் மோர் வந்து நல்ல மல்லியெல்லாம் போட்டு அரைச்ச ஒரு மோர், இவ்வளோ தாங்க. இதுதான் சிம்பிளாக இருந்தாலும் நல்ல டேஸ்ட்டாக நல்லாவே திருப்திகரமாக சாப்பிட்டாங்க. எல்லாமே நம்ம தோட்டத்தில் உள்ள காயை வச்சு வைக்கணும் அப்படிங்கிறதுனால அப்படி வச்சு கொடுத்தாச்சு. ஓகேங்க, இதுதான், இவ்வளோ தான் நேற்று வேலை பார்த்துருக்கோம். எனக்கு வந்து அப்போ காமிக்க முடியல. பிரண்டையும் இதெல்லாம் பார்த்தா 1/2 கிலோ இருக்குங்க. கோவக்காய்லாம் 1/2 கிலோ இருக்கும். முள்ளங்கிலாம் 1 கிலோவுக்கு மேலேயே இருக்குங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அடியில் முள்ளங்கி, 6 முள்ளங்கி அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது போக எனக்கு நான் ஒரு 3 முள்ளங்கி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டோம். இன்னும் ஏதோ 1 2 இருக்கலாம். ஸோ இதுதான் நேற்று நடந்த வேலைங்க. ஓரளவு அதுக்கப்புறம் வீட்டில் உட்காந்து நல்ல வெயில் தார அவங்கள அதுக்கு மேலே வேலை பார்க்க சொல்லலை. சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க கழுவி விட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் டீ எல்லாம் போட்டு கொடுத்து வடை செஞ்சு, வடையும் வச்சு டீ முறுக்கு எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி போனாங்கங்க. இதுதான் நேற்று எங்கள் வீட்டில் நடந்த வேலை. இன்றைக்கி இந்த டைமில் நாங்கள் இந்த 3 நாளை வந்து நாங்கள் யூஸ் பண்ணி நாங்கள் தான் இதை வந்து இப்போ நான் ஒரு வேளை அவங்க ஒரு வேளை பார்த்து 3 நாள். ஏன்னா அவசரமாக அடிக்கக்கூடாது, டேம் ப்ரூஃபோ வாட்டர் ப்ரூஃபோ அவசரமாக அடிக்கக்கூடாதுங்கிறதுனால நாங்கள் வந்து இப்போ ஆள் வைக்கலை. ஏன் அப்படின்னா 3 கோட்டிங் அடிக்கணுமா. அதுக்கு முன்னாடி பட்டி பார்க்கணும். இப்போ இன்றைக்கி அல்லது நாளைக்கு காலையில் உட்காந்து பட்டி பார்க்குற வேலையை செய்ய போகிறோம். 2வது இந்த வாட்டர் ப்ரூஃப் டேம் ப்ரூஃப் வந்து மார்னிங் 6 to 8 வெயில் வர முன்னாடி, அதே மாதிரி ஈவினிங் வெயில் முடிஞ்சதுக்கப்புறம் அப்போ தான் அடிக்கணுமா, வெயிலில் அடிக்கக்கூடாது. அப்புறம் ஃபஸ்ட்டு கோட்டிங் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஒரு 2 hours வந்து காயணும். செகண்டுக்கு வந்து கொஞ்சமாக தான் தண்ணி, 1.25 லிட்டர் கிட்ட தான் கலக்கணும். அதுக்கப்புறம் வந்து அது வந்து ஒரு 4 hours வந்து காயணும். அதுக்கப்புறம் தண்ணியே கலக்காமல் அடிக்கணும். அது 1 day காயணும். இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் வந்து நம்ம காசு கொடுத்து செஞ்சோன்னா அவங்க அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி செய்ய மாட்டாங்க. அவ்வளோ நாள் அவங்க வெயிட் பண்ணதுக்கு முன்னாடி அடித்து போட்டுட்டு காசை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணால் தான் அவங்க கொடுக்குற கேரண்டி பீரியடு 10 வருஷம் அப்படிங்கிற வரைக்கும் அது நல்லா ஒர்த்தாக இருக்குமா. ஸோ அதனால் நாங்கள் தான் 3 நாள் டெய்லி ஒரு பெயிண்டிங் அந்த மாதிரி அடிக்க போகிறோம். அடிக்கிறதுக்கான லாங் வீடியோ கண்டிப்பாக அப்படி கிளியர் கட்டாக, ஏன்னா நான் அடிக்கிறதுக்கு அவ்வளோ லேர்ன் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஒரு 10-20 வீடியோ பார்த்தும் எனக்கு தெளிவான ஐடியா கிடைக்காம ஒவ்வொன்றிலையும் ஒரு ஐடியா எடுத்து நம்ம வந்து அதை ஒரு நாலேஜ் எடுத்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் கிளியர் கட்டாக எல்லாமே பெயிண்டிங் வாங்கினது, என்ன பெயிண்ட்டு, எவ்வளோ அடிக்கிறோம், எப்படி அடிக்கிறோம், என்ன பண்ண எல்லாமே உங்களுக்கு கிளியர் கட்டாக சொல்லி எவ்வளோ செலவாச்சுங்கிறது வரைக்கும் உங்களுக்கு ஒரு லாங் வீடியோ நான் போட்டுறேன். என்னோடய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே உங்கள் வீட்டில் பெயிண்ட் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு எல்லாமே கிளியர் கட்டாக கொடுத்துறேன். சரிங்களா? ஓகே, நேற்று பண்ணினதை என்னால் வந்து உங்களுக்கு வீடியோவாக எடுக்க முடியல வேலை பார்க்குறப்ப. ஏன் அப்படின்னாக்கா வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக அவங்க ஒரு 6 மணிக்கு வந்திருந்தால் கூட நான் அவங்கள வேலை பார்க்க சொல்லிவிட்டு நான் வீடியோ எடுத்திருப்பேன். மொட்டை வெயிலில் வந்துட்டாங்க. அந்த வெயிலில் அவங்க வேலை பார்க்குறப்ப எனக்கு உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு மனசில். 2வது எங்களாலேயும் வந்து மேலே அவ்வளோ வெயிலில் நிற்க முடியல. ஸோ ஃபாஸ்ட்டாக பண்ண வேண்டியது நாங்களும் கூட சேர்ந்து நானே என்னோடய ஹஸ்பண்ட் எல்லோரும் சேர்ந்து வேலை செய்ய வேண்டியதாக போச்சு. ஸோ அதனால் வீடியோ எடுக்க முடியல. நாங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டாக சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேம்மா, ஹாப்பி கார்டனிங். டேக் கேர், பை பை, see you.